அன்பு நேயர்களே வணக்கம். மகாபக்த விஜயம் அதில் ஜெயதேவரை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பகவான் எங்கே இருப்பான்? அவனை தேட முடியுமா? எப்படி தேட முடியும்? எங்கும் இருப்பான், எங்கும் உளன் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? அவன் எல்லா இடத்துலையும் இருப்பான் இல்லையா? கரந்தெங்கும் பரந்துளன் உடல் மீசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன்ங்கிறார். உடலுக்குள்ள உயிர் எங்கே இருக்குன்னு தெரியும். கழுத்தில் இருக்கா, கண்ணில் இருக்கா, மூக்கில் இருக்கா, நாக்கில் இருக்கா, வயிற்றில் இருக்கா, எங்கே தெரியும்? ஆனால் எல்லா இடத்துலையும் உயிர் இருக்கு, மறைந்து இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பகவான் எல்லா இடங்களிலேயும் கறந்திருக்கின்றான் இல்லையா? அந்த விஷ்ணு சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்ட்டு இந்த மந்திரத்தில் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் இருப்பான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த சொல்ல முடியுமா? பகவான் எங்கே தான் இருப்பான்? பார்க்கடலில் இருப்பானா, இல்லை பரவாசுதேவனா அந்த வைகுண்டத்தில் இருப்பானா? சரி, வைகுண்டத்தில் இருக்கிறானே வச்சுக்கிங்க. வைகுண்டம் எந்த டைரெக்ஷனில் போய் வைகுண்டத்தை நம்ம சேர்றது? பார்க்கடல் எந்த டைரெக்ஷனில் போய் சேர்றது? கஷ்டம் இல்லையா? ஆனால் சாஸ்திரம் ஒரு இடம் சொல்லுது, நீ அங்கே இங்கெல்லாம் தேட வேண்டியதில்லை. இப்போ சில பேரை பார்த்துருப்போம், சார் நீங்கள் அவரை எல்லாம் நீங்கள் வீட்டில் தேடினாலும் கிடைக்க மாட்டார், ஆஃபீஸில் தேடினாலும் எங்கேயும் அவர் பார்க்க முடியாது. நீங்கள் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு இந்த பாருங்க, ஒரு ஆலமரத்தடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல எல்லோரும் கூடுவாங்க, ஒரு 4-10 ஃப்ரெண்ட்ஸோடு அவர் இருப்பார். அந்த இடத்துல போனீங்கன்னா அவரை நீங்கள் பார்த்துலாம். சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி பகவானுக்கு ஒரு போக்கிடம் ஒன்று இருக்குது, அங்கே போனால் அவரை பிடிச்சிடலாம். எந்த இடம் அது? அதுதான் பக்தர்கள் பாகவதர்கள். பக்தர் பாகவதை சகா அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. அவன் எப்பொழுதும் பக்தர்களுடனும் பாகவதர்களுடனும் இருப்பான். எந்த இடத்துல 4 பக்தர்கள் கூடி அவனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே அழையாக விருந்தாளியாக அவன் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அமர்ந்து கொண்டிருப்பான். ரொம்ப எளிதில்லையா? அப்போ அந்த இடத்துல போயிட்டோம்னா பகவான் இருக்கிறான், அவனுடைய சாநித்தியம் இருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி ஒரு மிகப்பெரிய பக்தர்கள் தான் இந்த மகா பக்த விஜயத்திலே வருகின்றார்கள். அவர்களுடைய திருவடியை பிடித்தால் பகவானுடைய திருவடியை நான் பிடித்து விடுவோம். ஜெயதேவர் வந்து ரொம்ப காலம் குழந்தை இல்லாத அந்த தம்பதிகளுக்கு பகவானே வந்து ஒரு குழந்தையாக பிறந்தான். அது எது? ஜெகநாத கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த புரி ஜெகநாதர்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த க்ஷேத்திரத்தில் அவன் கண்ணனையே நினைத்து 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 கவிதை பாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மகானாக பிறந்தார். அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பத்மாவதி தேவின்னுட்டு அழகான பெயர். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவி 2 பேரும் ஆத்ம விஷயத்தில் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும். கூறத்தாழ்வானும் ஆண்டாடும் இல்லையா? பிள்ளை உறங்காவில்லிதாசரும் பொன்னாச்சியும் போல அப்படி இருக்கணும். நம்ம வாழ்க்கை என்றால் அது வேற விதமாக நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு லக்ஸுரி, ஒரு என்டர்டைன்மெண்ட், ஏதோ போகிறோம், அவங்களுக்கு பிடிச்ச காஃபி சாப்பிட்றோம், அவங்க பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம், அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆன்மா வாழ்க்கை நம்ம 2 பேரும் சேர்ந்து பகவானை தியானம் பண்ணி அவனை அடைய வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்குது இல்லையா? அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த இடத்துல ஒன்றா இல்லாட்டி போனால் அது பெரிய அளவில் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ரொம்ப பேர் நினைப்போம், நம்ம குழந்தைங்களை எல்லாம் வந்து பெற்றுக்கிறோம், போகிறோம் வரோம், அவங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்கிறோம். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு ஆன்ம உய்வு அடைவதற்கு, இந்த ஆன்மாவை உத்தாரணம் செய்வதற்கு, அந்த ஆன்மாவை மேன்மைப்படுத்துவர்களுக்கு, ஒரு பகவானை வந்து நினைக்க அல்லது அவனை வந்து உணர்வதற்கு ஒரு சந்தர்ப்பங்களோ அதற்கான ஒரு வழிமுறைகளோ நம்ம ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. அது வருது வரலைங்கிறது வேற பிரச்சனை. ஏற்படுத்தி கொடுத்துட்டா வருமா? டெய்லி கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டா வந்துருமானா? கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது இட் இஸ் ஒன் வே. அது ஒரு வழி. அது அதனாலேயே வந்துடும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வழியும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையினுடைய பாதை மாறி, அது முழுக்க முழுக்க ஆழ்வார் சொன்னார் இல்லையா? உண்டியே உடையே என்று உகந்து போடும் மண்டலத்தாரோடு கூடுவது இல்லையா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுது. ஆனால் ஜெயதேவர் இந்த பத்மாவதி தம்பதிகளை நினச்சி பார்க்கணும். 2 பேருமே வந்து அவர், அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ தனியாக பூஜை பண்ண வேண்டியதில்லை, பூஜை பண்ணக்கூடிய கணவனுக்கு நீ உதவி செய்தாலே
அந்த பலன் முழுக்க முழுக்க அப்படி தான் ஆயிடுச்சு. இந்த அம்மா, இந்த பத்மாவதிக்கு இப்படி தான் ஆயிடுச்சு. இவர் கண்ணனை நினைத்து 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 கவிதை எழுதிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஒரு எழுதும் பொழுது ராதையை பற்றி எழுதி, அந்த ராதையே நீ வந்து ரொம்ப, அதாவது ஒரு ஆற்றாமை, காதல் ஆற்றாமையிலே விஞ்சி இருக்கிற என்னுடைய தலையிலே உன்னுடைய திருவடி படக்கூடாதான்னுட்டு ஒரு கவிதை ஏதோ ஒன்று எழுதினார். அப்புறம் பார்த்தாருன்னா பைத்தியகாரத்தனமாக இதை எழுதியிருக்கிறோம் அப்படின்னுட்டு. அதாவது இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், ஒரு பிரேம பாவத்திலே எழுதின கவிதை, பிரேம பாவத்திலே கனிந்த நிலையிலே எழுதின கவிதை. அது ஆழ்வார் பாசுரம் பாடுறார் இல்லையா, கங்குலும் பகலும் கண் துயிரறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்றே கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் என்னிட்டு. அந்த பெண்ணினுடைய நிலை, அம்மாழ்வார் வந்து பராங்குச நாயகி ஆகி சொல்கிறார், ஐயோ என் பொண்ணு, தாய் பாசரமாக சொல்கிறார், என் பொண்ணு பாரு எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சங்கு சக்கரமாக நினைக்கிறா, அவனை நினச்சி நினச்சி அழறா, விட்டுட்டு போயிட்டானே என்ன அப்படின்னுட்டு நினச்சி அழறான்னுட்டு அவளுடைய ஆற்றாமை வெளிப்படுத்தின மாதிரி ஜெயதேவர் அவர் ஒரு பாடலை எழுதிட்டார். எழுதின பிறகு ஐயோ இப்படி நம்ம எழுதலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு, சரின்னு நம்ம அன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிற ஒரு நாள் என்பதால் ஒரு எண்ணெய் கிண்ணமும் அந்த சீயக்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நலங்கு கிண்ணம்னுட்டு அதுக்கு பேர் சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஆத்தங்கரைக்கு போயிட்டார். இந்த அம்மா சரி என்னட்டு கொடுத்து அனுப்பிட்டு அவங்க சமையலுக்கு போயிட்டாங்க. சமையலுக்கு போயிட்டு வந்தவுடனே போனவர் கொஞ்ச நேரம் எண்ணெயை தலையில் தடவிக்கிட்டு உள்ளே வந்து மனைவியை கூப்பிடுறாரு, பத்மாவதி. இந்த அம்மாவை வர்றாங்க. வந்தவுடனே இந்த ஓலைச்சுவடியும் எடுத்தானு எடுத்துகிட்டு வா. அப்போ போகும்போது பார்த்தோம்னா எனக்கு திடீர்னு ஒரு நல்ல கற்பனை வந்தது. அப்படி தான் நம்ம பாத்ரூமில் நிற்கும்போது நல்ல கற்பனை வரும், எங்கேயாவது பிரயாணத்தில் நல்ல கற்பனை வரும். அந்த மாதிரி கற்பனைகளை இப்போ நல்ல வசதிகளெல்லாம் இருக்குது, ஒரு செல்ஃபோனெல்லாம் இருக்குது, அதிலே கூட நம்ம வந்து சில கற்பனைகளை குறித்து வைத்து கொள்ளலாம், பேனா பென்சில் எல்லாம் தேட வேண்டியில்லை. ஆனால் அந்த காலத்தில் இது மனசில் எனக்கு வந்தது, உடனே நான் எழுதிட்டு குளிக்க போனோம், நீ கொண்டா அப்படின்னு உடனே அந்த அம்மா வந்து உள்ளே போய் அந்த ஏடும் எழுத்தாணையும் கொண்டுட்டு வராங்க. உடனே ஒரு கவிதை எழுதி இதை போய் நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு புறப்படுறாரு. இவர் புறப்பட்டு திரும்ப வர்றாரு. திரும்ப வந்தவொடனே இவர் காலையில் 2 கிழிச்ச கவிதை கேட்குறாரு. உடனே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் தான் ஒரு கவிதை எழுதி வச்சுட்டு இப்போ போனீங்க மறுபடியும் கேட்குறீங்களேன்னு. நான் எப்போ வந்தம்மா, நான் தான் போயிட்டு இப்போ 1 மணி நேரம் கழிச்சு தானே நான் வர்றேன், நான் இடையில ஒன்று இல்லையே, நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி அதெல்லாம் ஒன்றும் வரல, போனது தான், நான் வரலையே, நீ என்ன சொல்கிற, இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டு போனீங்களே. உடனே கொண்டாந்த கவிதையேங்கிறார். அந்த கொண்டாந்த கவிதையை பார்த்தவன்னா இவர் எழுதின அற்புதமான கற்பனையை அவன் ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் பண்ணி ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறான். இவர் நம்பலை, நான் இது எழுதுலையானே, நீங்கள் தான் எழுதுனீங்க, வேணா பாருங்கள் இந்த எண்ணெய் பிசுக்கு கூட அதில் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணெய் கையோடு எழுதுனதால் அந்த எண்ணெய் கையும் இருக்குது பாருங்கங்கிறார். அப்போ தான் அவருக்கு புரியுது. அப்போது அந்த மனைவியை பார்த்து சொல்கிறார், கதறி 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 என்னுடைய கண்ணனை பாடினேனே, அந்த கண்ணன் எனக்கு காட்சி தரவில்லை அம்மா, எனக்கு கூடவே இருந்து உயிராக இருக்கக்கூடிய உனக்கு காட்சி தந்து போயிருக்கிறானே, நீ பெற்ற பாக்கியம் நான் பெறவில்லையே. என்ன கருத்து பாருங்க. கண்ணனையே நினைக்கிறார் இவர், கண்ணனையே நினைக்கக்கூடிய இவரை நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த அம்மா, இப்போ கண்ணன் நேரடியாக கண்ணனையே நினைக்கக்கூடிய இவருக்கு காட்சி தரல, ஆனால் கண்ணனையே நினைக்கக்கூடிய இவரை நினைத்து அந்த அம்மாவுக்கு காட்சி தருகிறான், பத்மாவதிக்கு காட்சி தருகிறான் என்று சொல்லும் பொழுது ஒரு அடியாருக்கு செய்யும் சேவையினாலே எத்தனை பெரிய ஏற்றம் வருகிறது, எவ்வளவு பெரிய ஏற்றம் வருகிறது. அதுதான் அந்த கதையில் நம்ம காக்கிறோம். ரொம்ப அற்புதமான விஷயம். அப்போ அந்த நாட்டை ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருக்கிறான். அந்த ராஜாவும் கவிதையில் ரொம்ப கெட்டிக்காரன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவும் நல்ல கல்வி கேள்விகளிலே கெட்டிக்காரன். அவனும் வந்து போஜ மகாராஜன் எவ்வளோ பெரிய கவிஞனாக இருந்தான். எத்தனையோ சோழ சேர பாண்டிய மன்னர்களெல்லாம் கவிதையில் பெரிய ஆளுங்களாக இருந்திருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த ராஜாவும் இருந்திருக்கிறான். அவனுக்கும் இந்த ஜெகநாதர் மேலே ரொம்ப பற்று. அதுக்காக அவரும் நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த ஜெயதேவரினுடைய கவிதை தான் எங்கே பார்த்தாலும் பிரபல்யமாகி அதுவே அவர்கள் பாடிக்கொண்டிருப்பதை பார்த்த உடனே எப்படியும் எழுத்தாளருக்கு பொறாமை வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பொறாமை வருது. நானும் வந்து ஜெகநாதனுடைய பக்தன் தான், இவரும் ஜெகநாதனுடைய பக்தன் தான், இவருடைய கவிதைகளைத்தான் இரவு பகலாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய கவிதைகளை யாரும் கண்டுகொள்வதில்லையே என்னட்டு அவருக்கு மனதில் ஒரு வருத்தம்.
உடனே அவர் கூப்பிட்டு சொல்கிறார், ராஜா இல்லையா கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏன் அவர் கவிதையை மட்டும் நீங்கள் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறீங்க, ஏன் என் கவிதையை பாடலாமேன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பாருங்கள் எங்களுக்கு வந்து அந்த கவிதைகள் ரொம்ப உயர்வாக தெரியுது, நம்ம ஒன்று பண்ணுவோம், ஏன்னா இந்த கவிதை வந்து பாடுகின்ற பொழுது எங்களுக்கு ஜெகநாதருடைய அந்த சாநித்தியம் மனதில் வந்து உணர ஒரு வழி வருது, அதனால் நம்ம ரெண்டும் கொண்டு போய் பகவான்கிட்ட வைப்போம், எந்த கவிதையை அவர் ஏற்றுக்கிறாரோ அந்த கவிதையை அடுத்த நாளில் இருந்து நம்ம வந்து பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட பாடல் அப்படின்ட்டு நம்ம எடுத்துப்போன்னுட்டு சொன்ன உடனே அதுவும் சரின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போய் அவன் இரவு பூஜை முடிஞ்ச உடனே பூட்டிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாளில் போய் திறந்து பார்த்தவனே இவன் ஆவல்ல திறந்து பார்க்குறான். இந்த ராஜா, நான் என்ன இருந்தாலும் ராஜா, நானும் பக்தன் தான், பகவான் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா ஜெயதேவருடைய கவிதை மேலே இதனை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி மேலே வச்சுருக்கு. ராஜா எழுதின கவிதைகளெல்லாம் தாறுமாறாக கிடக்குது, அதில் எந்த விதமான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லை. திகைத்து போயிட்டான். திகைச்சு போய் ஐயோ பகவானே நம்மளை நிராகரிச்சிட்டானே, நம்ம எவ்வளவோ வந்து அவன் மேலே காதலோடு எழுதுனோமே, நம்மளை நிராகரிச்சிட்டானே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் இருக்குது. வருத்தத்தோடு போய் படுக்க போகிறார். கனவுல பகவானே வர்றான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்புறம் ஏன் என் கவிதையை நீ நிராகரிச்சிட்டேங்கிறார். அப்போ தான் பகவான் ஒன்று சொல்கிறார், நீ என்ன கவிதை எழுதினாலும் நான் எழுதின என் கவிதை அப்படின்னுட்டு ஒரு அகம்பாவம் இடத்துல இருக்கு. யான் எனது அழுக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் தரும். யான் எனது கவிதை யான் எழுதினது அப்படிங்கிற அகங்கார மமகாரங்கள் இருந்து எழுதிய கவிதையாக அந்த கவிதை இருக்கிறது. அது மட்டுமில்லை, உன்னுடைய பவர்னால செல்வாக்குனால அந்த கவிதையை எல்லாரும் படிக்கணும்னுட்டு சொல்கிற. ஜெயதேவர் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டையும் எழுதுகிறார். அவர் யார்கிட்டையும் நாம சங்கீர்த்தனம் செய்யுங்கன்னுட்டு சொல்லலை, செய்யாதீங்கன்னு சொல்லலை, தன்னை மறந்த நிலையிலே ஆத்ம சமர்ப்பணம் செய்து விட்டார். அந்த கவிதையை எல்லோரும் படிக்கிறார்கள், அதை நானும் ஏற்றுக்கொண்டேன் ஏன்னு சொன்னவனே எனக்கு அப்புறம் என்ன கதின்னு கேட்குறார். நீ முதலிலே அந்த பக்தனை ஏற்றுக்கொள், ஜெயதேவனுடைய கவிதையை வந்து நீ வந்து உன் கவிதையோடு இணைச்சி பார்க்காத, அந்த கவிதை உயர்வான கவிதை, அதை முதல்ல நீ ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் போயிட்டு நீ ஒரு இப்படி நடந்ததுக்காக ஒரு வருத்தம் தெரிவித்து விடு, உன்னுடைய கவிதைகளையும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், உன்னுடைய கவிதைகளிலே 13 கவிதைகளை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு பகவான் சொன்னாராம். அடுத்த நாள் அவர் ஜெயதேவர்கிட்ட போயிட்டு கீழே அடிபணிந்து, ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், பகவான் உங்கள் கவிதை மேலே எவ்வளவு ஒரு விருப்பத்தோடு இருக்கிறாங்கிறத அவனே சொல்லி கேள்விப்படும்போது எத்தனை சந்தோஷம், என்னுடைய நாட்டிலே இப்படி ஒரு கவிஞரா அப்படின்ட்டு அப்படி என்று சொல்லும் பொழுது அப்போ ஒரு அசரீரி கேட்குதான், மன்னனே உன்னுடைய 13 கவிதைகளையும் யாம் ஏற்றுக்கொண்டோம் என்னட்டு. அப்படி ஒரு பக்தனுடைய கவிதை, அப்போ ஜெயதேவருங்கிறவர் எந்த ஒரு நிலையில் இருந்து அந்த கவிதை பாடியிருப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தவர் எழுதிய, கண்ணன் மீது எழுதிய அந்த காதல் கவிதைன்னு விரகதாபத்தாலே எழுதிய கவிதைன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் கீத கோவிந்தம் அப்படின்னுட்டு பேர். ரொம்ப அற்புதமான அந்த நூலுக்கு என்னென்னு பேர், கீத கோவிந்தம். அஷ்டபதி, ஜெயதேவனுடைய அஷ்டபதின்னுட்டு பேர். அந்த அஷ்டபதியை பார்க்கும்போது கண்ணனும் ராதையும் அப்படியே கலந்து காட்சி தருவார்கள் என்று பெரியவர்களுடைய ஒரு நம்பிக்கை. அடுத்து அவர் என்ன செய்கிறார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.